இந்த கிரேவி பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கே இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக காலி ஆகிடும். பாருங்கள், எனக்கே இத்தனோண்டு தான் வச்சுருக்காங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு அதிகமான பொருள் எதுவும் தேவையில்லை. வெறும் மீல் மேக்கரும் ஒரே ஒரு முட்டை மட்டும் இருந்தால் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. 4 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கை நிறைய வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது ஒரு 15 போல் இருக்கும். இது கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளி அதுவும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது பாதி வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கை நிறைய மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் இல்லைனா 3 ஸ்பூன் அதே பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகட்டும், போகிற வரைக்கும். அதுக்கடுத்து 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் கலந்துருங்க. கலந்துட்டு இதில் 1/2 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் நான். உங்களுக்கு மட்டன் மசாலா வேணும்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தில் எது போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். இது நல்லா 2 நிமிஷம் போல் இப்படியே கலந்துட்டு இருந்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்ற வேணாம், 1 டம்ளர் மட்டும் போதும். 1/2 ஸ்பூன் அளவு நான் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். மட்டன் மசாலா சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை இதில் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும். நீங்கள் முட்டை சாப்பிடாத ஆளாக இருந்தால் இதே ஸ்டேஜில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் வேணும்னா இந்த தக்காளி வெங்காயம்லாம் வதக்கணும்ல, அப்போயே கூட இன்னும் 2 தக்காளியும் ஒரு வெங்காயம் போட்டு வதக்கி நீங்கள் அரைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிரேவியாக நல்லா கிடைக்கும். இது வந்து ஒரு 2 பேர் 3 பேர் சாப்பிட்றதுக்கு சரியானதாக இருக்கும். இப்போது இதில் ஒரு முட்டை மட்டும் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கலந்தாலும் நமக்கு ஒரு சூப்பரான கிரேவி கிடைச்சிரும். நான் ரொம்ப ட்ரையாக எடுத்திருக்கேன். இது வந்து எதுக்காகனா இது சப்பாத்தி, பூரி, தோசை, ப்ரெட் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.